வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். சந்தியா சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன், ஏங்க நீங்கள் எடுக்கலை அப்படின்னு கேட்குறாங்க. சங்கரன் கோயிலேருந்து வண்டியில் வந்துட்டு இருந்தேங்க, அதனால தான் உங்கள் ஃபோனை கவனிக்கலை அப்படின்னு போய் சொல்கிறாரு சரவணன். அதான் வீட்டுக்கு வந்ததும் இப்போ உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு சரவணன். இல்லைங்க, ரூமுக்கு போய் தான் இனிமேல் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க சந்தியா. மீட்டிங் முடிஞ்சிச்சாங்க, நீங்கள் 2 நாளைக்கு அப்புறம் தான் வரேன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. 2 நாள் ஆனாலும் ஆகும் தாங்க சொல்லியிருந்தேன், இப்போ மீட்டிங் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு சந்தியா சொல்கிறாங்க. நாளைக்கு மார்னிங் என்னை வந்து பிக் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சந்தியா. ஏங்க உங்கள் ஸ்டேஷன்லேருந்து வண்டி அனுப்ப மாட்டாங்களா அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. துரைக்கு என்ன பிக்கப் பண்ணுறதை விட வேற என்ன வேலை அப்படின்னு சந்தியா கேட்குறாங்க. இல்லைங்க, உங்களுக்கு வசதியாக இருக்குமேன்னு தான் கேட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. நீங்கள் தான் நாளைக்கு என்ன கூப்பிட வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சந்தியா. அடுத்ததா செந்தில்கிட்ட அர்ச்சனா சொல்கிறாங்க, நீங்கள் நம்ம வரும்போது ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? பார்வதியோட முகம் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை நம்ம உள்ளே வரப்ப வாங்க வாங்கன்னு நம்மளை பார்த்து உளர்னப்பே தெரிஞ்சிச்சு, எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்மகிட்ட மறைக்கிறாங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க அர்ச்சனா. பார்வதிட்ட நாளைக்கு காலையில் நீங்கள் அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டிப்பாக கேளுங்க, நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணலாம் அப்படின்னு அர்ச்சனா சொல்கிறாங்க. அவளோட பிரச்சனை என்னன்னு எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு செந்தில் மனசுல நினைக்கிறாரு. காலையில விக்கி பத்தின விஷயத்த சந்தியா நீட்ட எப்படியாவது சரணனை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்ததா விக்கியோட அப்பா விக்கியோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அவன் எங்க போயிட்டான் அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. அவன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வீட்டு பக்கமே வரவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. விக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, நான் பாக்குறப்ப பார்வதியா ஏதோ அவன் ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருந்தான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. நேற்று கூட அவன் சரக்கு வாங்கிட்டு வர சொன்னா, நான் வாங்கிட்டு போறப்ப கூட பார்வதி பாஸ்கர் 2 பேரும் தான் ஃபோன்ல அவன் மிரட்டிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இன்னைக்கு நைட்டுக்குள்ள விக்கி வீட்டுக்கு வந்தாகணும் அப்படின்னு விக்கியோட ஃப்ரெண்ட்ஸ்ட விக்கியோட அப்பா சொல்றாரு. பார்வதி இப்போ பாஸ்கரன்ட்ட ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க. கடைசியா இப்படி ஒரு பாவத்தை நம்ம பண்ற மாதிரி அவன் கொண்டு வந்து விட்டுட்டானே பாவி அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பாவ கணக்கிலே சேராது பார்வதி அப்படின்னு சொல்றாரு பாஸ்கர். அர்ச்சனா அண்ணே என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க, அவங்க பார்க்கிற பார்வையிலேயே நானே போய் உளறிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. பாஸ்கரன் சொல்றாரு, முடிஞ்ச அளவுக்கு நீ நார்மலா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு, நம்ம அப்படிதான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா சிவகாமி, என்னோட மகன் சரவணனை இப்படி ஒரு ஆபத்துல கொண்டு போய் விட்டுட்டேனே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க. சரவணனோட அப்பா ரூம்குள்ள வரத பார்த்த உடனே வேகமா தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க சிவகாமி. தண்ணி செம்ப எங்கதான் வச்ச சிவகாமி, தண்ணி குடிக்கலான்னு தேடுனா கிடைக்கவே இல்லை, தாகமே அடங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு சரவணனோட அப்பா. இன்னைக்கு எல்லா விஷயமும் தெரியும் சிவகாமி அப்படின்னு சொல்றாரு அவரு. இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி யோசிக்கிறாங்க. நான் உன் கூட 30 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கிறேன் சிவகாமி, நான் தூங்குனதுக்கு அப்புறம் நீ எழுந்து உட்காந்து அழுவ அப்படின்னு சொல்றாரு. நீ நினைச்சுதானே நீ கவலைப்பட்டுட்டு இருக்கிற, ஆதிக்கு சரியான தண்டனை கிடைச்சிருக்கு, அவன் திருந்தி வருவான் அப்படின்னு நான் நம்புறேன், நீயும் நம்பு சிவகாமி அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா சரவணனை காமிக்கிறாங்க. சரவணன் மனசுல நினைக்கிறாரு, சந்தியா நீங்க ஏன் போன் எடுக்கல அப்படின்னு கேட்டப்ப நான் ஏதோ காரணம் சொல்லி பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுவே என்னோட மனசுக்கு ரொம்ப உறுத்தலா இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அன்னைக்கு நீங்க கத்தி கணேசனை எப்படி வதம் பண்ணினீங்களோ அதே மாதிரி விக்கின்ற ஒரு கொடிய மிருகத்தை என்னோட அம்மா வதம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு காக்கி சட்டை பாதுகாப்பா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. இனிமேல் நான் ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு இன்னும் நிறைய அவங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டியது இருக்கும், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாரு. அடுத்ததா சிவகாமி இப்போ தூங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு எழுந்து பாக்குறாங்க, சுத்தி அந்த ரூம் ஃபுல்லா விக்கி நின்று சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு தோணுது. அதை பார்த்து நைட்டு ஃபுல்லா அவங்க பயந்துட்டே இருக்கிறாங்க. ஒரு வழியா உட்கார்ந்த மாதிரியே தூங்கிடுறாங்க. அடுத்ததா சந்தியாவை சரவணன் பிக்கப் பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. என்னங்க டிராவல் பண்ணது ரொம்ப டயர்டா இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. 12 hours டிராவலுங்க, எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. வெந்நீர் போட்டு குளிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாரு சரவணன். எங்கெங்க முடியும், நான் குளிச்சுட்டு உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பணும் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. ஒரு 2 மணி நேரம் தூங்குங்க, இல்லாட்டினா உங்களால சமாளிக்க முடியாது அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்கிறாரு. சந்தியா இப்போ வீட்டுக்குள்ள போறாங்க. என்னம்மா சந்தியா வந்துட்டியா அப்படின்னு கேட்கிறாரு சரவணனோட அப்பா. நீ போய் ரெஸ்ட் எடுமா, டயர்டா இருப்ப அப்படின்னு சொல்றாரு. சிவகாமி சந்தியாவை பார்த்து, என்னம்மா பயணம்லாம் நல்லபடியா இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நீங்க சந்தியாவுக்கு வெந்நீர் போடுங்கம்மா, அவங்க குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சரவணன் சொல்றாரு. என்னங்க அத்தைட்டு போய் இந்த வேலையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சந்தியா கேட்குறாங்க. பாத்திரத்துல தண்ணி ஊற்றி அடுப்புல வைக்க போறேன், இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைம்மா அப்படின்னு சிவகாமி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல விக்கியோட அப்பா இப்போ சரவணனோட வீட்டுக்கு வராரு. சந்தியாட்ட வந்து என்னோட பையன் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. சரவணன் அப்பா சொல்றாரு, சந்தியா இப்போதான் சென்னை போயிட்டு இங்க வரா, இங்க வந்து நீங்க என்னங்க கத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கதையெல்லாம் இங்க வேணா, என்னோட பையன் எங்கன்னு உன்னோட மருமகள்கிட்ட கேட்டு சொல்லு அப்படின்னு அவர் சொல்றாரு.
சந்தியா சொல்றாங்க, உங்களோட மகன் ரிலீஸ் ஆனான்றது மட்டும்தான் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்க கூட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அவன் தப்பு பண்ணுனா நான் தண்டனை வாங்கி கொடுத்தேன், இப்போ என்ன புதுசா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நேத்து மத்தியானத்துல இருந்து என்னோட பையனை காணும், நாங்க எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டோம், கடைசியா தான் இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு விக்கியோட அப்பா சொல்றாரு. உங்க பையன் காணாம போனதுக்கு நாங்க எப்படிங்க பொறுப்பாக முடியும் அப்படின்னு சரவணனோட அப்பா கேக்குறாரு. உங்க பொண்ணை கொஞ்ச நாளா உங்க வீட்லயே தங்க வச்சிருக்கீங்களே, அது எதுக்காக அப்படின்னு கேக்குறாரு விக்கியோட அப்பா. ஏன் தங்கச்சி எங்க வீட்டுல வந்து தங்கியிருக்கிறா, உங்களுக்கு என்னங்க வந்துச்சு அப்படின்னு சரவணன் கேக்குறாரு. சமாளிக்காத சரவணா அப்படின்னு சொல்றாரு விக்கியோட அப்பா. எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சுதான் குடும்பமா சேர்ந்து ஏதோ மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. என் பையன் வெளியில வந்ததும் திரும்ப உங்க வீட்டு பொண்ணுக்கு ஏதோ போன் பண்ணி பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு விக்கியோட அப்பா. அதை கேட்டதும் சந்தியா பார்வதியை பாக்குறாங்க. பார்வதி பயந்து போய் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.